ஆபிரகாம் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்ங்கிறோம். மிக முக்கியமான தீர்மானத்தில் ஒரு பதில் பேசுறாரு. சம்பவம் தெரியும். பல வருஷம் கழிச்சு கர்த்தர் மகனை கொடுக்குறா, குமாரனை கொடுக்குறா. கர்த்தர் ஒரு நாள் காலில் சொல்றாரு, மகனை கொண்டு போய் மோரியா மலையில வெட்டி எரிச்சு கொன்றுங்கிறார். கீழ்ப்படியான் அப்படியே ஒபே பண்ணுறான். எந்த விதமான ஆலோசனை கிடையாது, யார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணலை. மகனை கூட்டிகிட்டு போகிறான். பழி செலுத்த போகணும்பான்னு மதிகாலையில் எந்திரிச்சு போகிறாங்க. போகிற வழியில் மகன் கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, அந்த எரிபந்தம் இருக்கிறது, பழி எங்கேங்கிறான். பழி எங்கேன்னு கேட்கும்போது அழலை. மகனை பறியெடுத்து வரப்போகிறோமே, வரும்போது மனைவிட்டு சொல்லாமல் போயிட்டோமே, அவள் என்ன ஆட்டம் ஆட்ட போகிறாளோ அப்படின்னு அவன் சிந்திச்சுட்டு கவலைப்பட்டு போல. கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிறான். இங்கே தான் இந்த யெகோவா ஈரேங்கிற வார்த்தை, இந்த லார்ட் வில் ப்ரொவைடுங்கிற வார்த்தை வருது. ஏன் தேவன் பார்க்குறா அம்பா எல்லாத்தையும் கவனிச்சு வரேன்னா, எல்லாவற்றுக்கு தேவையான ப்ரொவிஷன் கொடுப்பேன்னு அர்த்தம். கொடுத்தாரா? இவன் பெறப்பட்டு வரும் பொழுதே ஒரு ஆடு பெறப்பட்டுச்சு. தேவனை நம்பி, தேவனோட வார்த்தையை நம்பி, தேவனோட ஆலோசனை கேட்டு நடக்கிறோம் என்றால் தேவன் உங்களை அறிவார், உங்களுடைய இருதயத்தை அறிவார். தன்னை நம்பினவனை கர்த்தர் கைவிட்டது மாதிரி சரித்திரம் கிடையாது. வாழ்க்கையின் எல்லா பகுதியும் அறிவாருங்க. எந்த அற்புதம் செய்யணும், எந்த நேரத்தில் எந்த தேவைகளை சந்திக்கணும், அத்தனையும் கர்த்தர் அறிவார், செய்வார்.